விலை மலிவாகவும் அதே சமயத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் விரும்பும் உணவாக இருப்பது பரோட்டா தான். சைவம் மற்றும் அசைவ விரும்பிகள் அனைவராலும் விரும்பப்படும் உணவும் கூட. இந்தியாவில் 3 வேளையுமே பரோட்டாவை உணவாக சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, சிங்கப்பூர், மொரிசியஸ், மாலத்தீவு, நேபாளம், இந்தோனேசியா என பல நாட்டு மக்களையும் வசீகரித்து நாடுகளை கடந்து, மொழிகளை கடந்து இன்றளவும் உணவு பிரியர்களின் லிஸ்டில் பிரியாணிக்கு அடுத்த இடத்தில் இருப்பது பரோட்டா. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பரோட்டா எப்படி உருவானது என அது பிறந்த கதையை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? பரோட்டாவுக்கு வரலாறா என்று பலரும் நினைக்கலாம். ஊருக்கு ஊர் உருமாறி பெயர் மாறி விதவிதமான சுவையில் உருவாகும் பரோட்டாவுக்கு வித்தியாசமான சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. தற்பொழுது ஆலு பரோட்டா, கொத்து பரோட்டா, வீச்சி பரோட்டா, பொரிச்ச பரோட்டா, மலபார் பரோட்டா, சிலோன் பரோட்டா, சில்லி பரோட்டா, முட்டை பரோட்டா, செட்டு பரோட்டா, காயின் பரோட்டா, மதுரை பன் பரோட்டா, கிளி பரோட்டா என்று புதுசாக பல விதங்களில் விதவிதமான பெயர்களில் பல்வேறு சுவைகளில் உருவாகும் பரோட்டாவின் தாயகம் இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து இப்போதைய பெஷாவர் தான் என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். மற்றொரு புறம் பரோட்டாவின் பிறப்பிடம் கேரளா என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரோட்டா பிறந்தது வட இலங்கையில் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வேலைக்காக பலர் வந்து கொண்டிருந்தனர். அப்போது சீக்கிரம் கெட்டு போகாத உணவாக பசியை தாங்கக்கூடிய வகையில் கம்மியான விலையில் செய்து சாப்பிடவும் தான் ஆரம்பத்தில் பரோட்டா தயார்படுத்தப்பட்டது. வட இலங்கையில் தமிழர்கள் உருவாக்கிய உணவாக பரோட்டா தூத்துக்குடி வழியாகத்தான் இந்தியாவுக்கு வந்தது. அதே சமயம் அக்காலத்தில் பணி நிமித்தமாக பர்மா, மலேசியாவிற்கு போன தமிழர்கள் வாயிலாகவும் பரோட்டா தமிழகம் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக பரோட்டாவின் பிறப்பிடம் எது என்று அறிய நிச்சயமாக சான்றுகள் ஏதும் இல்லை. ஆரம்பத்தில் கோதுமை மாவில் நிறைய நெய் விட்டு செய்யப்பட்ட பரோட்டா 2வது உலகப் போரின் போது கோதுமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட மரவள்ளி கிழங்கிலிருந்து தயாரிக்கப்பட்ட மைதாவுக்கு மாறியுள்ளது. அத்தோடு நெய்யும் விட்டு எண்ணெயும் ஊற்றி தயாரிக்க ஆரம்பித்தனர். இதுதான் பரோட்டாவின் நீண்ட நெடிய கதை. இதுபோல வீடியோக்களுக்காக நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.